உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுதானே, இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசி பலன் எப்படி இருக்கிறது? 5 கிரகங்கள் உச்சம் பெற்று 5 கிரகங்கள் சூப்பராக 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதைவிட ஒரு நல்ல நேரம் என்பது எதுவும் இல்லை. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார், 12ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார், 4ஆம் வீட்டிலே கேது இருக்கிறார், 11ஆம் வீட்டிலே 3 கூடிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், 10ஆம் வீட்டில் ஊரில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க கூட இருக்காங்க. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கார் பாருங்கள் செவ்வாய், இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களே, ஒரு கதை சொல்லுகிறேன் கேளுங்கள். வைரமுத்து அவர்களிடம் நான் கேட்டதுண்டு. கவிஞர் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை வரும், என்ன தெரியுமா? நல்ல பாம்பை போன்றது எனது கவிதை, தொப்பையோ தொங்கு சதையோ ஏதுமில்லை எழுதினார். பர்வீன் சுல்தானா மேடம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன கவிஞர் இப்படி எழுதிட்டீங்க? நல்ல பாம்பை போன்றது எனது கவிதை, தொப்பையோ தொங்கு சதையோ ஏதுமில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே சொல்லிடுவேன் என்றார். இதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இந்த என்ன நினைக்கிறேனோ அப்படியே சொல்கிறதுல இங்கே நிறைய முட்டா போயிருக்கான். அவனுக்கு நீங்கள் நல்லது சொன்னால் கூட புரியாது. ஒரு குடியாரன்ட்ட போய் குடிக்காதுன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. அவனுக்கு எப்படி புரியும்? நீங்கள் கேட்குற நிலைமையில் அவன் இல்லை. 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஒரு பாம்பு இருக்குது சார், அந்த பாம்பு நேராக செல்கிறது, ஒரு ஒரு சமையலறை செல்லுகிறது. அங்கே இருக்கும் கத்தியில் அந்த பாம்பு தன் முகத்தை பார்க்கிறது. என்னையா பிரதிபலிக்கிறாய்? இந்த பாம்பு அந்த கத்தியை ஒரு கடி கடிக்குது. கடிச்சோன்னே வாயெல்லாம் கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சோடனே பாம்பு கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வாயை நீ கிழித்திருப்பாய், ஏ கத்தியே உன்னை என்ன செய்கிறேன் பார். அந்த கத்தியோடு சேர்ந்து உருளுது. உருண்டு ஒரு இருக்குது, 2 துண்டா 4 துண்டா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான்.
நல்லா புரிஞ்சுக்கணும். யாரோட மோதுறோங்கிறது முதல்ல தெரியணும். நாம் யாருடன் மோதுகிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யானை ஒரு மிதி மிதித்தா நீங்கள் காலி. யானைக்கிட்ட போய் பலூன் விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கூடாது. ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் லட்சியமெல்லாம் கரெக்டு தான், உங்கள் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சண்டை போடுற ஆள் யாருன்னா ஒரு பெரிய டான். இதுக்கு நீங்கள் சண்டை போடாமல் அவர் கூட நீங்கள் அனுசரணையாக பேசியிருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பார். பிரச்சனை என்னென்னா நீங்கள் சண்டை போட்டது தான் பிரச்சனை. நீங்கள் ஏன் சண்டை போட்டீங்க, ஏன் சண்டை போட்டீங்க கேள்விக்கு 1008 விளக்கம் இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்றால் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே சுக்கிரனும் சூரியனும் 11ஆம் வீட்டிலே உச்சம் பெற்ற சூரியனும் ஊரில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறதுனால உங்களால் உங்கள் கோபத்தை அடக்க முடியவில்லை. கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை அடக்குங்க, இல்லைன்னா பாம்பு கத்தி கதை மாதிரி ஆகிடும். பாம்பு கத்தியை கட்டி பிடிச்சதுன்னா துண்டாக போகிறது கத்தி கிடையாது, பாம்பு தான். என்றுமே நண்பர்களே ஒன்று சொல்லுகிறேன், கோபப்படுபவன் நஷ்டத்தோடு அமர்கிறான். கோபப்படக்கூடாது, கோபப்படாமல் இருங்க. கோபப்படாமல் இருக்கிறது தான் சாமர்த்தியம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு எனப்படக்கூடிய அந்த வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் வருகிறார். உங்கள் வாக்கு அப்படிங்கிறது வேறு லெவலில் போகுது. உங்கள் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்பொழுது கோபம் அதிகரிக்கிறது. கோபம் அதிகரிக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள் தடிக்கின்றன. வார்த்தைகள் தடிக்கும் பொழுது நீங்கள் வார்த்தைகளை நிதானித்து பேச வேண்டும். அவ்வளோதான், சிம்பிள். நான் வேறு எதுவும் சொல்ல. 12ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கும்போது டும் சத்தம். உங்கள் வீட்டில் ஒரே சந்தோஷமான வாத்தியம், மங்கள வாத்தியங்கள்லாம் ஏற்பட போகுது. மிதுனராசிக்காரர்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. தமிழ் புத்தாண்டு துவங்கி வெறும் சந்தோஷம்தான் உங்கள் வீட்டில். ஜாலியாக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.